குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம நுரையீரலை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது என்றதை பத்தி தெரிஞ்சதுக்கான சில ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிட் நோய் தொற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த நோயினால பாதிக்கப்படுறவங்க அதிகமா சந்திக்கக்கூடிய மெயின் பிரச்சனை அப்படின்னா நுரையீரல் தொற்று தான். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க அதிகமா ஏற்படுது. நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய சில பயிற்சிகளை செஞ்சுட்டு வர பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய நுரையீரல் நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இதன் மூலமாக இந்த நோய் தொற்றை தடுக்கும் வண்ணமும் அதே நேரத்தில் அந்த நோய் தொற்று ஏற்பட்டால் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை நுரையீரலில் ஏற்படுத்தாவணும் இந்த ஆசனங்கள் கண்டிப்பா உதவி செய்யும். அப்படிப்பட்ட முக்கியமான சில ஆசன பயிற்சிகளையும் சில நுரையீரல் சார்ந்த சுவாச பயிற்சிகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க பயிற்சிக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ கேட் போஸ் மற்றும் கேட் ஸ்டிச் போஸ் என்ற இரண்டு வகையான பயிற்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஒன்று ஆசன பயிற்சியாகவும் மற்றொன்று சுவாச பயிற்சியாகவும் அமைய இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடிய கேட் ஸ்டிச் போஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேட் ஸ்டிச் போஸ் ப்ராக்டிஸை நாம் ஏற்கனவே கடந்த எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு முறை ரீகேப் பண்ணிட்டு நாம் பயிற்சிக்குள்ளே போகலாம். வழக்கமாக வஜ்ராசன நிலையிலிருந்து நெயில் டவுன் பண்ணிடுங்க. பின்பு கைகளை நேராக தோள்பட்டை வரைக்கும் உயர்த்தி தேவையான அளவுக்கு கால் முட்டிக்கும் உங்களுடைய கை மணிக்கட்டுக்கும் இடையே ஒரு கேப் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்த்தபடி நல்ல முதுகு பகுதியை உள்பக்கமாக வளைச்ச நிலையில் மேலே பாருங்க. இது உங்களுடைய ஸ்பைனல் கார்டினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா டோனப்படும். நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இதனை அடுத்து வரக்கூடிய கேட் ஸ்டிச் பிரீத்திங் என்ற ப்ராக்டிஸை ரொம்ப இலகுவாக செய்ய முடியும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் 1 or 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கேட் ஸ்டிச் பிரீத்திங் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகலாம். இந்த ஆசனமானது முதுகுத்தண்டு இடுப்பு திசுக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆசனமாகவும் அதே நேரத்தில் நுரையீரலை நன்கு தூண்டக்கூடிய ஒரு ஆசனமாகவும் அமையுது. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி கேட் ஸ்டிச் பிரீத்திங் என்று அழைக்கக்கூடிய நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் முதுகுத்தண்டுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினை அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏற்கனவே நீங்கள் கேட் போஸை ஒரு 1 or 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு முதுகுத்தனுடைய வளைவு தன்மையை தூண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பயிற்சியை நிதானமாக முயற்சி செய்யலாம். இந்த பயிற்சியில் உங்களுடைய சுவாசமும் உங்களுடைய முதுகுத்தனுடைய வளைவும் சரியா இணைந்த பட்சத்தில் நீங்கள் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் கேட் பிரீத்திங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிதானமாக வஜ்ராசன நிலையிலிருந்து கேட் போஸ்க்கு வந்துடுங்க. இப்போ முதுகுத்தண்டை பின்புறமாக நல்லா குடிவாக வளைத்து நீங்கள் மேலே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பின்பு முதுகுத்தண்டை மேல்புறமாக தூக்கிய வண்ணம் உங்களுடைய தலைப்பகுதியை 2 தோள்பட்டைக்கு இடையில நீங்க நகர்த்தி நீங்க உங்களுடைய வயிற்றுடைய பகுதியை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த வளைவு உங்களுக்கு தொடர்ச்சியா நிதானமா செய்யும் பொழுது நல்லா வரும். அதே நேரத்தில் நீங்க தலையை உயர்த்தி மேலே பார்க்கும் பொழுது மூச்சு இழுக்கவும் அதே தலைப்பகுதியை கீழே இறக்கும்போது மூச்சு வெளியிடுதுமா இனியலா பண்ண எக்ஸல் டவுன் என்ற பிரீத்திங் ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சியை ரொம்ப நிதானமாக பயிற்சி செய்யுங்க. நிதானமாக செய்ய செய்ய முதுகுத்தண்டு நல்ல நெகிழ்வுத்தன்மை அடையும். அதே நேரத்தில் உங்களுடைய பிரீத்திங்கும் முதுகுத்தண்டு நகர்த்தலுக்கு ஏற்ற மாதிரி இனியலா பண்ண எக்ஸேல் டவுன் என்ற ஒரு ஃபார்மேட்டில் அசோசியேட் ஆகும். உங்களுக்கு இந்த முதுகுத்தண்டுடைய அசைவும் உங்களுடைய பிரீத்திங்கும் சரியாக சேரும் பட்சத்தில் நீங்கள் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பர்ஃபெக்ட் கேட் ஸ்டிச் பிரீத்திங்கை எளிமையாக செய்ய முடியும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய முழு கவனம் முதுகுத்தண்டுடைய அசைவிலும் அதே நேரத்தில் கழுத்து பகுதி எந்த விதத்திலும் அசையா வண்ணமும் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கழுத்து புறத்தில் இருக்கக்கூடிய தசை சிறிது இறுக்கத்துடன் இருக்க வேண்டும்.
ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி த பர்ஃபெக்ட் கேட் ஸ்டிச் பிரீத்திங். ஏற்கனவே நாம நிதானமாக செய்த கேட் ஸ்டிச் பிரீத்திங்கை நல்லா வர பட்சத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை முயற்சி செய்யலாம். இந்த பயிற்சியில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய கழுத்து பகுதியில் எந்தவித அசைவும் இருக்கக்கூடாது. முழு அசைவும் உங்களுடைய முதுகுத்தண்டில் மட்டும்தான் இருக்கணும். அதாவது முதுகுத்தண்டானது உட்புறம் வளைதலும் மேல்புறம் வளைதலுமாக மாறி மாறி அசைவு ஏற்படுத்தணுமே வழிய நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கழுத்து பகுதியிலே லூஸ் ஆக்கக்கூடாது. அதாவது தளர்த்தி விடாமல் அதில் ஒரு சிறு இறுக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க. வாங்க இந்த பர்ஃபெக்ட் கேட் பிரீத்திங் ப்ராக்டிஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மூச்சு உள்ளெடுத்து மேல் பார்க்கும்போது ஒரு ஆழமான இனிலேஷனையும் மூச்சு வெளியிடும் பொழுது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் நீங்கள் கொடுங்க. அப்போ இழுக்கும்போது ஒரு டீப் இனிலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது அது ஒரு நாய்ஸ் ஃபுல்லாக வெளியில் வரும். அதாவது ஒரு சைக்கிள் பம்பில் காற்றை வெளியிடும் பொழுது அதில் வர சவுண்டை இதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிற்சி நிதானமாக லேசான ஒரு தன்மையில் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். இதை அப் டு 1 மினிட் வரைக்கும் செய்யலாம். அதாவது 10லிருந்து 20 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த பயிற்சியானது உங்களுடைய நுரையீரலில் தேங்கியிருக்கக்கூடிய சளி மற்றும் நீர்த்தன்மைகளை வெளியேற்றக்கூடிய சுவாச பயிற்சியை அமையுது. சிம்பிள் கேட் ஸ்டிச் பிரீத்திங் ப்ராக்டிஸை நீங்கள் 1 or 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பர்ஃபெக்ட் கேட் ஸ்டிச் பிரீத்திங் ப்ராக்டிஸை கொஞ்சம் வேகத்தோடு நீங்கள் பயிற்சி பண்ணலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேட் போஸ் மற்றும் கேட் ஸ்டிச் பிரீத்திங் ப்ராக்டிசஸை பார்த்தீங்களா? இந்த 2 வகையான பிரீத்திங் ப்ராக்டிசஸும் உங்கள் நுரையீரலை வலிமையடை செஞ்சு அதே நேரத்தில் அந்த நுரையீரல் தேங்கி இருக்கக்கூடிய சளி நீர் போன்ற திரவங்களை வெளியேற்றத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அதனால் பயிற்சிகளை தெளிவாக பாருங்கள், கவனமுடன் நிதானமாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் நுரையீரலை ஆற்றலோடு வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.